Hello students, this is Anna Arvinder Institute of Life Science. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ECG எலக்ட்ரோகார்டியோகிராம். ECG மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிடல் சைட்ஸ்ல நமக்கு செஸ்ட் பெயின் வருது இல்லனா எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் முன்னாடியுமே நமக்கு ECG எடுத்து பார்ப்பாங்க. ஏனா ஹார்ட்டோட ரேட் ரிதம் தெரியணும்ன்றதுக்காக மோஸ்ட்லி ஃபாலோ பண்றது ECG தான். தென் நெக்ஸ்ட் டெத் கன்ஃபர்மேட் பண்றதுக்குமே ECG எடுத்து பார்ப்பாங்க. Then next going on ECG definitions. Electrocardiogram is a graphical recording of electrical activity of the heart detected by means of surface electrodes and measured by using a galvanometers. ECG machine நமக்கு ECG எடுக்க first one தேவை ECG machines இருக்க electrodes and ECG leads வச்சு தான் நம்ம left chestல place பண்ணி ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க போறோம். It's a electrical activity of the heart ன்னு சொல்வாங்க. The next purpose of ECG என்னென்ன benefits இருக்கு ECG எடுத்தல் ECG மூலமா பாத்தீங்கன்னா to assess the cardiac functions ஹார்ட்டோட functions வந்து ப்ராப்பரா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மெயின் ஹார்ட்டோட functions பாத்தீங்கன்னா rate rhythm and conduction of the heart. Then next to diagnose cardiac rhythm disorders. rhythmல என்ன disorders வரும் பாத்தீங்கன்னா heart block and dysarrhythmias. Dysarrhythmias means என்னன்னா abnormal or irregular heartbeat or rhythm. ஹார்ட்டோட rhythm வந்து எப்படி இருக்குன்னா irregular-ஆ இருக்கும் இல்லனா abnormal-ஆ இருக்கும். அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா dysarrhythmias ன்னு சொல்றாங்க. To diagnose cardiac disease. cardiac diseaseல என்ன நம்ம diagnose பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா myocardial infections. myocardial infection என்ன heart attack ன்னு சொல்வாங்க. இது எதனால வரும்னா நம்மளோட heart blood flow இருக்குலையே அது கம்மியாயிடுச்சுனா மயோகார்டியத்துல இருக்கிற blood flow கம்மியாயிடுச்சுனா அது வந்து myocardial infection சொல்றாங்க. To detect the effects of electrolyte imbalance on cardiac functions. cardiac functionsல electrolyte imbalance இருக்குன்னா mostly என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா hyperkalemia or hypokalemia. hyperkalemia means increased potassium level in blood serum or plasmaல வந்து potassium level வந்து அதிகமா இருக்கும். then next வந்து hypokalemia means potassium level கம்மியா இருக்கும் எங்கன்னா blood serum-ல இல்ல plasmaல கம்மியா இருக்கும். இது find out electrolyte imbalance வந்து நம்ம cardiac functions ப்ராப்பரா நடக்கிறதுக்கு மெயின் இல்லையா இதோட functionsமே நம்ம ECG மூலமா find out பண்ணிக்கலாம். to evaluate effective treatment இப்போ administer of cardiac drug கொடுத்துட்டு இருக்காங்க அது கரெக்ட்டா ப்ராப்பரா பேஷண்ட்க்கு வர்க் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ECG எடுத்து பார்க்கலாம். then next ECG வந்து எந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து ECG எடுத்து பார்க்கலாம் எந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் பார்க்க கூடாது indications and contraindications of ECG. first one indications myocardial infections or ischemia patientsக்கு நம்ம ECG எடுத்து பார்க்கலாம். then next cardiac history surgical procedure fluid or electrolyte imbalance trauma respiratory illness and kidney failure. இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம ECG வந்து எடுக்கலாம். surgical procedure before surgery ECG எடுத்து பார்ப்பாங்க. fluid or electrolyte imbalance-ஆ இருக்குன்னா ECG பார்க்கலாம். trauma and any accident பார்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் கேஸ் வருதுன்னா பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுவாங்க ECG தான் எடுப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் மூச்சு திணறல் வந்தாலுமே நம்ம ECG தான் எடுத்து பார்க்கணும். கார்டியாக் ஹிஸ்டரி பிஃபோர் ஏடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் ECG எடுத்து பார்த்துக்கணும். எந்த கண்டிஷன்ஸ்க்கு ECG எடுக்கக்கூடாது அக்யூட் மயோகார்டைட்டிஸ் ஆர் பெரிகார்டைட்டிஸ் அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா டெம்பரரி செஸ்ட் பெயின் இருந்தாலும் நம்ம ECG எடுத்து பார்த்துக்கலாம். அன்கண்ட்ரோல்டு அரித்மியாஸ் ரிதம் வந்து இர்ரெகுலராக இருக்கனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ECG எடுத்து அன்கண்ட்ரோல் நார்மலாக செஸ்ட் பெயின் வந்து விட்டு போகிறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் ECG எடுத்து பார்க்கறது தேவையில்லை. சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம ECG மோஸ்ட்லி தேவைப்படாது. த நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ECG எடுக்க என்னென்ன ஆர்டிகல்ஸ் தேவைன்னா ECG மிஷின்ஸ் ECG லீட்ஸ் ECG ஜெல் front open gown or shed for patients tissue paper. ECG machine and leads வந்து ECG எடுக்கிறதுக்கு மெயின் ஒன். the next ECG gel அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பாஸ் ஆகுது இல்லையா அதனால நம்ம ECG gel யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் ECG எடுக்க போறோம். front open gown எதுக்குன்னா ECG நம்ம front portionல எடுக்கிறோம் இல்லையா அதுக்காக அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிஷ்யூ பேப்பர் லாஸ்ட் ஃபினிஷ் ஆகும்போது ப்ரொசீஜர் ஃபினிஷிங்ல நம்ம ECG ஜெல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ரிமூவ் பண்றதுக்காக டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ண. லொகேஷன் ஆஃப் ECGயோட லொகேஷன் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஸ்ட்ல வந்து லீட்ஸை பிளேஸ் பண்ணும்போது V1 வந்து எங்கே பிளேஸ் பண்ணோம் ஃபோர்த் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் டு தி ரைட் ஆஃப் தி ஸ்டர்னத்தில் நம்ம V1 பிளேஸ் பண்ணுவோம். V1ஓட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் V2 வந்து எல்லோ கலர் ஃபோர்த் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி ஸ்டர்னம் அண்ட் V3 பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டைரக்ட்லி பிட்வீன் தி லீட்ஸ் V2 V4க்கு சென்டர் போர்ஷனில் நம்ம வந்து V3 வைப்போம் கிரீன் கலர். V4 ப்ரௌன் கலர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 15th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் அட் தி மிட் கிளாவிகுலார் லைனில் நம்ம V4 பிளேஸ் பண்ணுவோம். V5 பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் level with V4 at the left anterior axillary line ல நம்ம V3 place பண்ணுவோம். then V6 வந்து violet color level with V5 at mid axillary line ல வந்து நம்ம V6 place பண்ணுவோம்.
இது வந்து இசிஜி லீட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது. அண்ட் இசிஜி எலக்ட்ரோட்ஸ் எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் ரைட் ஹேண்டில் வந்து ரெட் கலர், லெஃப்ட் ஹேண்டில் வந்து எல்லோ கலர். நம்ம அந்த ஹேண்டில் வந்து நம்ம ரேடியல் பார்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட ரிஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நம்ம அந்த எலக்ட்ரோட்ஸை ப்ளேஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ரைட் லெக்கில் பிளாக் கலர் அண்டு லெஃப்ட் லெக்கில் க்ரீன் கலர். இதுதான் இசிஜியோட லீட்ஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸை ப்ளேஸ் பண்ணுற லொக்கேஷன் சைட்டு. தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னை அரவிந்தர் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.